Hi guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டே 3. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டே 1 டே 2 வந்து போட்டாச்சு. நீங்கள் அதை பார்க்காம இருந்தால் மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துங்க. டே 1 என்ன போட்டிருப்போம் அப்படின்னா டிட் மாடல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, என்ன ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம் கரெக்டாக. ஸோ ஐ பட்டன் கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்துங்க. செகண்ட் வீடியோ என்ன போட்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசியோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐசி இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதை பார்க்காம தான் ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதோட கண்டினியூஸ் தான். ஓகேங்களா, அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் பார்த்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன காம்பனன்ட் கெஸ் பண்ணுங்க. பாத்தீங்க அப்படின்னா இதான் கெப்பாசிஸ்டர். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. காம்பனன்ட்குள்ள நமக்கு நிறைய வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். இது வந்து ரெசிஸ்டர், கெப்பாசிஸ்டரா, காயிலா, டிரான்சிஸ்டரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. மதர் போர்டு கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு காம்பனன்ட் இருக்குன்னு மட்டும் தெரியும். கரெக்டா, மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா கெப்பாசிஸ்டர் நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஸ்டர்லாம் அவ்வளவா நமக்கு தெரியாது. கரெக்டா, அது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதான் கெப்பாசிஸ்டருங்க. இந்த கெப்பாசிஸ்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொலாரிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா பொலாரிட்டி கிடையாது. ஸோ நீங்க எப்படி மாத்தி வச்சாலுமே கெப்பாசிஸ்டர் வந்து ஒர்க் ஆகும். அதாவது செராமிக் கெப்பாசிஸ்டருக்கு பொலாரிட்டி கிடையாது. எலக்ட்ரோட் அப்படின்னு ஒரு கெப்பாசிஸ்டர் இருக்கு. அந்த கெப்பாசிஸ்டர் வந்து பிளஸ் மைனஸ்னு இருக்கு, அதாவது பொலாரிட்டி இருக்கு. பட் செராமிக் கெப்பாசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொலாரிட்டி வந்து கிடையாது. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 22 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் எத்தனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கேஜ்ல வந்து 10 பீசஸ் சம்திங் ஏதோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 10 பீசஸ் வரும். ஓகே, இதான் கெப்பாசிஸ்டர். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன கெப்பாசிஸ்டர், செராமிக் கெப்பாசிஸ்டர். இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 100 NF. அப்போ ஏன்னா ஒரு கெப்பாசிஸ்டருக்கும் வேல்யூ வந்து இருக்கு. அப்போ என்னோட போன்ல இருக்கிற கெப்பாசிஸ்டருக்கு வேல்யூ நான் எப்படி செக் பண்றது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கரெக்டா, ஸோ அதுக்கு என்ன பண்ணா உங்களோட போர்னியோ இருக்குல்ல, போர்னியோல காம்பினேட் சம்திங் சிமெட்டிக்க பாத்தீங்க அப்படின்னா என்ன மாடல் பாக்குறீங்களோ அந்த மாடல்ல என்ன கெப்பாசிஸ்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ இருக்கத்த வாங்குங்க. ஓகேங்களா, வாங்கிக்கலாம். ஜி என்கிட்ட போர்னியோலாம் இல்ல சிமெட்டிக்லாம் இல்ல ஜி அப்படின்னா மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டரை வச்சு இதை செக் பண்ணுங்க. செக் பண்ணீங்கன்னா இது வந்து வேல்யூ காமிக்கும். அந்த வேல்யூ உள்ள ஒரு கெப்பாசிஸ்டரை பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர். ஓகே ஜி, இந்த கெப்பாசிஸ்டரோட ஃபங்க்ஷன் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இந்த கெப்பாசிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வோல்டேஜ் ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணும், அதான் இதோட ஒர்க். நெக்ஸ்ட் வந்து ஃபில்டரேஷனும் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல வந்து டிசி கரண்ட் தான் வரணும். ஓகேங்க, மொபைல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லி டிசி கரண்ட்ல தான் ஒர்க் ஆகும். கரெக்டா, அப்ப அந்த இடத்துல ஏசி கரண்ட் எதனா வந்துச்சு அப்படின்னா அதை பிளாக் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கெப்பாசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதை வந்து நீங்க பேரலா கனெக்ட் பண்றீங்களா இல்ல சீரியலா கனெக்ட் பண்றீங்களா பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இது வந்து ஏசி கரண்ட்டை பிளாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூஸ்டிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து 5 வோல்ட் இருக்கு உங்ககிட்ட, ஆனால் 5.2 வோல்ட் வரணும் அப்படின்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ஸ்டாண்ட் பையா உங்களுக்கு 5 வோல்ட் வரணும் அப்படின்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது என்ன பண்ணனா இப்போ போன் எடுத்துக்கலாம். போன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு இடத்துல வந்து 1.2 வோல்ட் வரணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு எல்இடி இருக்கு, அந்த எல்இடிக்கு வந்து 1.2 வோல்டேஜ் வரணும். வர வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 1 வோல்ட் தான் வருது அப்படின்னா இது என்ன பண்ணனா அந்த 2 பாயிண்ட் இருக்குல்ல, அந்த 2 பாயிண்ட் மட்டும் ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணும். இது எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் சம் ஆஃப் த வோல்டேஜ் வந்து அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணியே வச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா, கெப்பாசிட்டரோட ஃபங்க்ஷனே அதான். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்ல பவரை ஸ்டோர் பண்ற ஒரே காம்பனன்ட் எது அப்படின்னா கெப்பாசிட்டருக்கு மட்டும்தான். ஓகேங்களா, இந்த கெப்பாசிட்டர் ஸ்டோர் பண்ணிக்கும், ஸ்டோர் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும். சம் ஆஃப் த வேல்யூ வந்து ரிலீஸ் பண்ணும், தேவையான அளவு வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா, இப்போ அந்த வோல்டேஜ் வந்து 1.2 அதுக்கு என்ன வேல்யூல கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ உள்ள அளவு மில்லி ஆம்பியரை வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா, ரிலீஸ் பண்ணி அந்த வோல்டேஜ் வந்து அது மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபில்ட்ரேஷனுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் அப்படின்னு எடுக்கும்போது என்ன வரும்னா ரெசிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக்கிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு சொல்றேன், ஒரு 5 வோல்ட் பேட்டரி உங்ககிட்ட இருக்கு. பட் ஆனா உங்ககிட்ட ஒரு எல்இடி இருக்கு. அந்த எல்இடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.5 வோல்ட் இருந்தாலே அந்த எல்இடி வந்து எரியும். ஓகேங்களா, 2.5 கரெக்டா அது கொடுத்தா எரியும். 2.5க்கு மேல போச்சு அப்படின்னா அந்த எல்இடி வந்து பஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா உங்ககிட்ட இருக்கிற பேட்டரினா 5 வோல்ட், அதை டைரக்டா கொடுத்தா அந்த எல்இடி வந்து பஸ்ட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2.5 கேக்கு ஒரு ரெசிஸ்டர் வந்து வாங்க, அதாவது 2500 ஓம்ஸுக்கு நான் ஒரு ரெசிஸ்டர் வாங்கி போடுவேன். ஒரு எப்படின்னா 1000 ஓம்ஸ் வந்து 1 வோல்ட்டை வந்து தடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு அப்ப 2 ஓம்ஸ் 2000 ஓம்ஸ் வாங்கினேன் அப்படின்னா 2 வோல்ட் வந்து பிளாக் பண்ணும். அப்ப 2500 வாங்கினேன் அப்படின்னா 2.5 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். 2.5 வோல்ட் என்ன பண்ணும், பிளாக் பண்ணும். அப்போ 2500 ஓம்ஸ் வந்து நான் போட்டேன் அப்படின்னா 2.5 வோல்ட் பேட்டரியில வந்து மைனஸ் பண்ணிட்டு மீதி 2.5 வோல்ட்டை வந்து கொடுக்கும். கரெக்டா, அப்போ வந்து
எல்இடி வந்து பக்காவா எரியும். அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த எல்இடிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு அரிசி சைஸ்ல ஒரு காம்பவுண்ட் ஒன்று தருவாங்க பின் மாதிரி. அதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்இடியில வந்து ஹெச்டபிள்யூல வந்து கனெக்ட் பண்ணும். அப்போ அந்த எல்இடி வந்து கரெக்டா இருக்கும். டேரக்டா 9 வோல்ட் பேட்டரியில வந்து எல்இடி வச்சா பஸ்ட் ஆயிடும். ஸோ இதான் அது ரீசன். அந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணுன்னா அந்த எல்இடிக்கு தேவையான வோல்டேஜ் வந்து கம்மி பண்ணி தரும். அதுக்கு தேவையான அளவு வோல்டேஜ் வந்து பிளாக் பண்ணி கம்மி பண்ணி தரும். ஓகேங்களா, அதான் ரெசிஸ்டர் வழி. எஸ்எம்டி காம்பவுண்ட்ல ரெசிஸ்டர் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டருக்கும் பாத்தீங்க அப்படின்னா பொலாரிட்டி கிடையாது. நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதையும் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இதையும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து செராமிக் கெப்பாசிட்டர், ஸோ பொலாரிட்டி கிடையாது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதையும் வந்து திருப்பி வச்சாலுமே இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இந்த ரெசிஸ்டருக்கும் வேல்யூ இருக்கு. இதையும் நீங்க மல்டிமீட்டர்ல செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து காமிக்கும். இதுவுமே ரெசிஸ்டர். இது கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா இருக்கும். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் எழுதிருக்கும். அந்த நம்பர்ஸை வச்சு நீங்க அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். கூகுள்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஓம்ஸ் வந்து காமிக்கும். இல்ல மல்டிமீட்டர் இருந்தா மல்டிமீட்டர் செக் பண்ணாலும் அதோட ஓம்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 18 rupees வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மால் சால்டரிங் மிஷின்லாம் தெரியும். நம்ம இப்போ வந்து காம்போனன்ட்ஸை பத்தி தான் படிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால சால்டரிங் மிஷின்லாம் இப்போ வேணாம். இதுவுமே கெப்பாசிஸ்டர் தான். ஓகேங்களா, இந்த கெப்பாசிஸ்டருக்கும் இந்த கெப்பாசிஸ்டருக்கும் டிஃபரெண்ட் பாத்தீங்களா, இது வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கு, இது கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. தெரியுதா, கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா கெப்பாசிஸ்டர். கெப்பாசிஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது கொஞ்சம் காப்பி கலர்ல இருக்கும். அதாவது வெந்தய கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெந்தய கலர்ல அந்த கெப்பாசிஸ்டர் கலர் இருக்கும். ஸோ ஈஸியா வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்ல இருக்கும். அதை வச்சு நீங்க ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெப்பாசிஸ்டர். இந்த கெப்பாசிஸ்டர் வந்து பொலாரிட்டி இருக்கு. ஓகேங்களா, இதுலயே வந்து மார்க் பண்ணிருப்பாங்க. தெரியுதா, ஒரு கோடு மாதிரி போட்டிருக்க. அந்த கோடு போட்டிருக்க பகுதி வந்து பிளஸ், இந்த கோடு போடாம எம்டியா இருக்குல்ல இது வந்து மைனஸ். ஸோ இந்த கெப்பாசிஸ்டருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பொலாரிட்டி இருக்கு. கரெக்டா பிளஸுக்கு பிளஸையும் மைனஸ்க்கு மைனஸையும் வச்சா மட்டும் ஒர்க் ஆகும். திருப்பி வச்சீங்கன்னா காம்பனன்ட் வந்து டேமேஜ் ஆயிடும். இந்த கெப்பாசிஸ்டர்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பேசிக் மாடல்ஸ் வந்து பாத்திருப்பீங்க. பேசிக் மாடல்ஸ்ல இந்த கெப்பாசிட்டர் கண்டிப்பா எல்லாருமே பாத்திருப்பீங்க. பேசிக் மாடல்ஸ்ல மோஸ்ட்லி இந்த கெப்பாசிஸ்டர் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து பொலாரிட்டி உள்ள கெப்பாசிஸ்டர். இதுவும் சேம் அதே ப்ரொசீஜர். நார்மல் கெப்பாசிஸ்டர் என்ன பண்ணுமோ அதே வேலையை தான் பண்ணும். ஆனா இது பொலாரிட்டி உள்ள கெப்பாசிட்டர். எப்படி பொலாரிட்டி உள்ள கெப்பாசிஸ்டர்னு கண்டுபிடிக்குதுன்னா ஒரு லைன் மாதிரி அதுல போட்டு இருந்துச்சு அப்படின்னா அது பொலாரிட்டி உள்ள கெப்பாசிஸ்டர். இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது பொலாரிட்டி இல்லாத கெப்பாசிஸ்டர். பொலாரிட்டினா என்ன, பிளஸ் பிளஸுக்கோ மைனஸுக்கோ கொடுத்தா அது பொலாரிட்டி உள்ள கெப்பாசிஸ்டர். ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் அந்த கெப்பாசிஸ்டர் வேலை செய்யும். பிளஸுக்கோ மைனஸுக்கோ கொடுத்தா மட்டும்தான் அந்த கெப்பாசிஸ்டர் வேலை செய்யுது அப்படின்னா அது பொலாரிட்டி உள்ள கெப்பாசிஸ்டர். எப்படி போட்டாலும் வேலை செய்யும் அப்படின்னா அது அன்பொலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இது பொலாரிட்டி உள்ள கோடு போட்டாலே அது பொலாரிட்டி உள்ள கெப்பாசிஸ்டர் சொல்லிட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஐசி. ஐசினா உங்களுக்கு நார்மலா தெரியும். ஓகேங்களா, இங்க ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். எல்லா ஐசிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மாதிரி தந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அதான் ஸ்டார்டிங் வேல்யூ அப்படின்னா அதாவது ஸ்டார்டிங் பின், இதான் ஃபர்ஸ்ட் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மார்க் பண்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஐசியை வந்து தலைக்கீழ போட்டீங்கன்னா வேலை செய்யும். இந்த ஐசி இந்த பக்கம் போடணும். ஓகேங்களா, இதை வந்து இப்படி திருப்பி போட்டீங்க, இதை வந்து இப்படி வைக்கிறதுக்கு வர இந்த பக்கத்தை திருப்பி போட்டீங்க அப்படின்னா ஐசி வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, டேமேஜ் ஆயிடும். ஸோ கரெக்டா இந்த பாயிண்ட் அவுட் பண்ணி வைக்கணும். அதான் நீங்க வந்து பவர் ஐசியா இருக்கட்டும், எந்த ஒரு ஐசி எடுத்த நெட்வொர்க் ஐசியா எடுத்தாலுமே அதுலயுமே ஒரு குட்டி பாயிண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. எப்படி எடுக்கிறீங்களோ, எந்த சைட்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து எடுக்கிறீங்களோ அதே டைரக்ஷன்ல இந்த பாயிண்ட் வந்து வைக்கணும். அப்பதான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இதுமே பாத்தீங்கன்னா கெப்பாசிஸ்டர் தான். ஐசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ கிடையாது, நம்பர்ஸ் இருக்கு ஐசிக்கு. ஓகேங்களா, சோ அதை பிரின்சிபல் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா கெப்பாசிஸ்டர் கோடு போட்டிருக்காங்களா, இதே மாதிரி மார்க் பண்ணாலே கெப்பாசிஸ்டருக்கு வந்து என்ன அர்த்தம், பொலாரிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, எஸ்எம்டினா என்ன அப்படின்னா சர்பேஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சர்பேஸ் மவுண்ட் காம்பனன்ட் சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட்டா எஸ்எம்டி அப்படின்னு. சர்பேஸ் மவுண்ட்னா என்னன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாமே போர்டுக்கு மேல ஒட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எதுவுமே வந்து போர்டுக்குள்ள வந்து ஓட்ட போட்டு கால்ஸ் எல்லாம் போய் அதுக்கு அப்புறம் சால்டரிங் பண்ற மாதிரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அப்படின்னா ப்ளோயிங் பண்ற மாதிரி இருக்கும். ப்ளோ பண்ணி நம்ம எல்லா காம்பனண்ட்டையும் எடுத்துக்கலாம். தெரியுங்களா, எல்லாமே பாத்தீங்கன்னா போர்டு மேல சும்மா ஒட்டி இருக்கும். அது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்எம்டின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்ஃபேஸ் மவுண்ட். அப்படி சர்ஃபேஸ்க்கு மேல மவுண்ட் பண்ணி வச்சிருப்பதுன்னா ஒட்டி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா இன்னொரு போர்டு இருக்கு. அது என்னன்னா டிவிக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கெப்பாசிஸ்டருக்கு கால்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா, டெர்மினல் எல்லாம் வரும். அந்த ஓட்ட அந்த மதர் போர்டு ஓட்டக்குள்ள அந்த கெப்பாசிஸ்டரை விட்டு அடியில வந்து சால்டரிங் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து சர்ஃபேஸ் மவுண்ட் இல்ல, அது வந்து நார்மல். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மேலேயே வச்சிருப்பாங்க. அதனால இது வந்து எஸ்எம்டி காம்பனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியா இருக்கும் ஒர்க் எல்லாமே. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வேற என்ன காம்பனன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எல்இடிங்க. எல்இடி வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா, நம்மளுக்கு வரது பாத்தீங்கன்னா இந்த எல்இடி தான் வரும். ஏன்னா நம்ம யூஸ் பண்றதுன்னா எஸ்எம்டி. ஓகேங்களா, சேம் இதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் மைனஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, நீங்க அதையும் கவனிச்சுக்கணும். ஸோ பிளஸ்ன்னு கொடுத்துற விதத்துல கரெக்டா நீங்க வந்து வச்சாதான் இதுவுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ லைட்டை பத்தி நான் சொல்லணும் அவசியம் இல்லை. லைட் என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியும். இது என்ன சொல்லுவாங்க, எல்இடி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்இடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா லைட் எமிட்டிங் டயோடு சொல்லுவாங்க. அதாவது ஒளியை உமிழக்கூடிய தன்மையுடைய ஒரு காம்பனன்ட். ஓகேங்களா, அதுதான் லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லுவாங்க. சேம் இதுவும் அதே தான்.
இது வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிஸ்டர். ஓகேங்களா. தென் அடுத்தது என்ன இருக்கு, இதெல்லாம் வந்து போன்ல யூஸ் பண்ற, டிவியில யூஸ் பண்ற டிவி ஆம்பிளிஃபையர்லாம் இருக்குல்ல, அதுல யூஸ் பண்றது. இது வந்து ஐசி. டிரான்சிஸ்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இருங்க, டிரான்சிஸ்டர் இருக்கான்னு பாக்குறேன். டிரான்சிஸ்டர் இருந்துச்சுன்னா அது அந்த காம்போனன்ட் எப்படி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கீங்களா. டிரான்சிஸ்டர் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெசிஸ்டர்னா என்ன, கெப்பாசிஸ்டர்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த டயோடு வந்து பார்த்திருப்பீங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஜீனர் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதோட ஃபங்க்ஷனும் சேம் அதே மாதிரி தான். இதை வந்து சுவிட்சாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டயோடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபங்க்ஷன் அட் அ டைம்ஸ்ல வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டா இது வந்து எப்படின்னா நீங்க எப்படி வேணா சுவிட்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கரெக்டா அந்த வோல்டேஜ் வரும்போது சுவிட்சா வேலை செய்யறதா இருந்தாலும் வேலை செய்ய வச்சுக்கலாம். இல்ல டயோடா வேலை செய்ய வைக்கிறதா இருந்தாலும் டயோடா வேலை செய்யலாம். ரெண்டு ஃபங்க்ஷனும் அட் டైమ్ஸ்ல பண்ணும். ஓகேங்களா. இது வந்து ஜீனோட எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தேர்தா ஒரு மாதிரி ரெட் கலர் அண்ட் பிளாக் சேர்ந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருந்தாலே உருண்டையா இருக்கும். ஓகேங்களா. உருண்டையா இருக்கும். இதுக்கு சைட்ல எல்லாம் எந்த ஒரு காம்பனண்ட்டுமே வராது. ஓகேங்களா. இந்த மாதிரி உருண்டையா இருக்கும். ரெண்டு பக்கமும் லாக் பண்ண மாதிரி இருக்கும். டேப்லெட் இருக்குல்ல, டேப்லெட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி இருந்தாலே அது ஜீனோ டயோடுன்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் வேற என்ன இருக்கு, அது மாதிரி சுவிட்ச் உங்களுக்கு எல்லாருக்குமே காமனா தெரியும். சுவிட்ச் எதுக்கு அப்படின்னு பிரஸ் பண்ணா ஒர்க் ஆகும், அவ்வளவுதான். தென் இந்த சைட்ல இருக்கான்னு பாக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே டயோடு தான். ஓகேங்களா. இதுவுமே பாத்தீங்கன்னா டயோடு எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த டயோடுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது இருக்குங்க, பொலாரிட்டி இருக்குங்க. பிளஸ் மைனஸ் சொல்ல மாட்டாங்க, ஆனோட் அண்ட் கேத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதையும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டிரான்சிஸ்டர் எங்க போயிட்டாரு அப்படின்னு தெரியல, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். ஓகே, இந்த தாங்க இருப்பாரு. எமிட்டர், கலெக்டர், பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் இது என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஐசி நினைச்சிருப்பாங்க. போன்ல இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா. இது எதுக்குன்னா சுவிட்சிங்காவும் யூஸ் பண்ணுவாங்க, ரெக்டிஃபையராகவும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க போனோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்றீங்க. கரெக்டா. அப்ப இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன பண்ணும், கூட்டி கொடுக்கணும், வோல்டேஜை வந்து கூட்டி கொடுக்கணும். அப்ப யாரு இன்க்ரீஸ் பண்றதே பாத்தீங்கன்னா இவர் தான். இவர் வந்து சுவிட்சாவும் வேலை செய்வார், நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவார். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வால்யூம் குறைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் யாரு ஒர்க் ஆவாருன்னா இவர் தான் ஒர்க் ஆவார். இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, குறைக்கிறது, இந்த கண்ட்ரோல் பண்றீங்களா, இந்த கண்ட்ரோலருக்குலாம் மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவாங்க, இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். ஒரு வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இவர் தான் அதிகமாக, வோல்டேஜுக்கும் இவர் தான் வந்து பண்ணுவார். வோல்டேஜ் ஒரு இடத்துல இன்க்ரீஸ் பண்ணி தரணும் அப்படின்னாலும் இவர் தான் யூஸ் பண்ணுவார். ஓகேங்களா. ஏன்னா டிரான்சிஸ்டர் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து இது என்கிட்ட கேட்ட ஒண்ணு, டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இது நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஐசி மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரேட் எவ்வளவு, ₹1.50 போட்டிருக்கு, அதாவது 1.50 போட்டிருக்கு. தெரியுதா. இந்த மாதிரி தான் இருக்கும். 3 கால் இருக்கும். ஓகேங்களா. 3 கால் வச்சிருந்தாலே ஒன்னு வந்து பேஸ், கலெக்டர், எமிட்டர். ஓகேங்களா. இதுல வந்து ரெண்டு இருக்கு டிரான்சிஸ்டர்ல, பிஎன்பின்னு இருக்கு, என்பிஎன் இருக்கு. ஓகேங்களா. ரெண்டு இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க கரெக்டா பாத்துக்கணும், அது பிஎன்பியா என்பிஎன்னு பார்த்து வேல்யூ வந்து வாங்குங்க. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி அவள் தான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேற என்ன கொடுத்துருக்காங்களா அவருக்கு, மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு எல்லா காம்பனண்ட் பத்தி புரிஞ்சிருக்கும். இதுல எதனா ஒரு காம்பனண்ட் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த காம்பனண்ட்டை பத்தி நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் தர போறேன். ஸோ நான் ஒரு காம்பனண்ட்டை வந்து சொல்றேன், அதோட ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அதோட கேத்தோடு அப்படின்னு சொன்னனே தவிர அதுல எது ஆனோடு அப்படின்னு நான் சொல்லட்டான். ஸோ அதுல எந்த பக்கம் ஆனோடு எந்த பக்கம் கேத்தோடுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா. இருங்க, நீங்க ஓனா செக் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து ஈஸியா வந்து கேதர் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலதான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டயோடு. கரெக்டா. இந்த டயோடு எஸ்எம்டி டயோடு. ஓகேங்களா. இந்த எஸ்எம்டி டயோடுல எந்த சைடு கேத்தோடு எந்த சைடு வந்து ஆனோடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செக் பண்ணி லெஃப்டா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. யார் வந்து கரெக்டா பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். கரெக்டா பண்ற எல்லாருக்குமே நான் என்ன பண்ணுவேன், ஹார்ட் வந்து கிளிக் பண்ணிருப்பேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும், கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதான் இன்னைக்கு உங்களோட டார்கெட். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் கோர்ஸ், ஹார்ட்வேர் கோர்ஸ், டேட்டா ரிகவரி, எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ், ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கோம் ஆன்லைன்லேயே. நீங்க வேணும்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப லோயஸ்ட் பிரைஸ்ல தான் வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்றதா இருந்தாலும் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸும் வந்து நாங்கள் சொல்லி தந்துட்டு இருக்கோம். நீங்க ஜாயின் பண்றதா இருந்தாலும் தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. கான்டாக்ட் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இன்ஃபார்ம். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்றேன். டாடா, பை பை.